வவுனியா மறைக்கூட்ட மீட்பு பணி திட்டமிடல் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. மடுமாதா தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலையகத்தில் தயார். வவுனியா மறைக்கூட்ட மட்டத்திலான 2026ஆம் ஆண்டிற்கான திட்டமிடல் மாநாடு கடந்த 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:15 மணிக்கு தூய ஆவியே எழுந்தருளி வாரும் என்னும் கருப்பொருளில் வவுனியா மறைக்கூட்ட முதல்வர் அருட்பணி டெஸ்மண்ட் அஞ்சலோ அடிகளாரின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினராக மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பா. கிறிஸ்து நேசரட்னம் அடிகளாரும், சிறப்பு விருந்தினராக மன்னார் மறைமாவட்ட திட்டமிடல் குழுவின் செயலாளர் அருட்பணி கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அடிகளாரும் கலந்து கொண்டு சிறப்புரைகளை வழங்கியிருந்தனர். மேலும் இந்த திட்டமிடல் மாநாட்டில் வவுனியா மறைக்கூட்டத்தைச் சேர்ந்த வேப்பங்குளம் பங்கு, வவுனியா ரம்பைக்குளம் பங்கு, செட்டிக்குளம் பங்கு, மகா ரம்பைக்குளம் பங்கு, பம்பைமடு பங்கு, தரணிக்குளம் பங்கு, ஓமந்தை பங்கு, கனகராயன் குளம் பங்கு, கோமரசங்குளம் பங்கு, இலுப்பைக்குளம் பங்கு, கண்ணாட்டி பங்கு, பெரியகட்டு திருத்தலம் ஆகிய அனைத்து பங்குகளின் பங்கு தந்தையர்களும் முழுமையாக பங்கு பெற்றிருந்தனர். மேலும் வவுனியா மறைக்கூட்டத்தில் பணியாற்றும் துறவர சபைகளைச் சேர்ந்த அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், வவுனியா மறைக்கூட்ட பங்குகளின் பணிக்குழுக்களின் பிரதிநிதிகளும் பங்கு கொண்டு 2026ஆம் ஆண்டுக்கான திட்டமிடல் செயற்பாட்டில் தங்களின் பெருமதிமிக்க கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் திட்டங்களையும் முன்வைத்திருந்தனர். அன்பிய வாழ்வினூடாக கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை நோக்கி அன்பிய குடும்பங்களாய் திருவிவிலியத்தின் வழிகாட்டுதலில் அன்பின் பயணிகளாக தூய ஆவியாரின் புதுமைமிகு செயல்களுக்கு திறந்த மனம் படைத்தவர்களாக இறைவழியில் ஒரே கூட்டொருங்கியக்க திரு அவையாக ஒன்றிணைந்து பயணிப்போம் என்ற கூற்றுக்கமைய 2026ஆம் ஆண்டுக்கான இந்த திட்டமிடல் மாநாடு வவுனியா வேப்பங்குளம் புனித சூசியப்பர் ஆலயத்தில் வவுனியா மறைக்கூட்ட முதல்வரும் வேப்பங்குளம் பங்கு தந்தையுமான அருட்பணி டெஸ்மண்ட் அஞ்சலோ அடிகளாரின் ஏற்பாட்டில் காலை 9:15 மணியளவில் மிகவும் சிறப்பாக ஆரம்பமாக்கிய இந்த மாநாடு சொற்பொழிவு, குழு ஆய்வு, கலந்துரையாடல், பொது அமர்வு, முன்மொழிவுகள் என மாலை 3 மணிக்கு சிறப்பாக நிறைவு பெற்றது.